பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோசுவா 8வது அதிகாரம் 1வது வசனம். ஜோஷுவா சாப்டர் 8 verse 1. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. Do not be afraid nor be dismayed. ஹல்லேலூயா. ஒரு நாள் நீங்கள் எல்லாருமே ஒரு கப்பலில் நீங்கள் போய்கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒரு கப்பலில் பிரயாணம் பண்ணி நீங்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ திடீர்னு அங்கே பயங்கரமாக காற்று அடிக்குது, பயங்கரமாக மழை பெய்யுது. அப்போ அந்த கப்பல் அப்படியே கொஞ்சமாக அப்படி ஷேக் ஆகுது. அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி பதறி போய் எல்லாரும் சத்தம் போடுறாங்க, ஐயோ என்ன ஆக போகுதோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வரும்போது எல்லாரும் அப்படி பயந்து இருப்பாங்க. அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க அந்த சூழ்நிலையில்? யோசிச்சு பாருங்க. பயந்து போய் கலங்கி போய், ஐயோ நான் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு படித்தனே, ஐயோ இத்தனை வருஷமாக நான் கஷ்டப்பட்டு நான் வேலைக்கு போனேனே, இப்படி நான் மரிச்சு போகிறதுக்காக நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு பயத்தோட கலங்கி போய் நீங்களே என்ன செய்வீங்க? எதையோ குறித்து யோசித்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பீங்க. அப்படி தானே? ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வந்தாலும், நீ உன் வாழ்க்கையில் ஒரு பயணத்தில் நீ போய்கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காற்று அடிக்கலாம், திடீர்னு ஒரு பெரிய புயலே வரலாம், திடீர்னு மழை பெஞ்சு அந்த இடத்துல கடல் ஆக்ரோஷமாக அந்த அலைகள் எழும்பலாம். என்ன வந்தாலும் நீ பயப்படாம கலங்காம இரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். காரணம் ஏன் தெரியுமா? உங்களை படைச்சது கர்த்தர் தேவன். இந்த எல்லாவற்றையும் உருவாக்கினது தேவன். அவருடைய அனுமதி இல்லாம நம்மளுடைய உயிரை நம்மளை விட்டு போகவே போகாது. அப்போ நம்ம எதை குறிச்சும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. கலங்கி போய் ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நம்ம அதே இடத்துல அப்படியே நம்ம நின்று அப்படி ஏதோ ஒரு பேயை பார்த்தது மாதிரி நம்ம நிற்கக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, சிலருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி ஒன்று தென்படும். அந்த பிரச்சனை அங்கே நிற்குதுன்னு தெரிஞ்சிட்டுனாலே, நம்ம வாழ்க்கையில் அந்த பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிட்டுனாலே அப்படியே அவங்க பேயை பார்த்த மாதிரி அப்படியே நின்றுவாங்க. அப்படியே ஏதோ பேயை பார்த்த மாதிரி ஒரு பொசிஷனில் நின்றுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எதை குறிச்சும் பயப்படாத, நான் தான் உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு எல்லாவற்றையும் தருகிற தேவனாக இருக்கிறேன், உன்னை பாதுகாப்பேன், உனக்கு எந்த ஒரு தீங்கும் வராது, உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் உனக்கு தருவேன்னு சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். அப்போ நீ உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலை, எந்த பிரச்சனை வந்தாலும் நீ பயப்படாம கலங்காம இரு, நான் உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வேன்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அதனால இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த பாதையில அநேக பிரச்சனைகள் புயல் போல வந்திருக்கலாம், ஆக்ரோஷமாக அலைகள் எழும்பியிருக்கலாம், உங்களை பயமுறுத்திருக்கலாம். நீங்க சொல்லுங்க அந்த பிரச்சனைகளை பார்த்து, இந்த பிரச்சனைகளை விட என் இயேசு பெரியவர், இயேசு என்னோட கூட இருக்கிறார், அவர் என்னை வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார்னு சொல்லி விசுவாசத்தோட சொல்லுங்க. நிச்சயம் அந்த பயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இயேசுப்பா எல்லா சூழ்நிலைகளையும் அப்படியே மாற்றுவார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசுப்பா பிள்ளைங்க அந்த நாளில் சோர்ந்து போய் பயந்து போய் இருக்கிறாங்க. எல்லா சோர்வுகளை நீக்குங்க, எல்லா சூழ்நிலைகளை மாற்றுங்க. ஆண்டவரே இயேசுப்பா, ஆக்ரோஷமாக எழும்புகிற எல்லா அலைகளையும் ஆண்டவரே நீங்க தகப்பனே இயேசுப்பா மாற்றி போடுங்கப்பா, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு உங்களோட கூட இருக்கிறார். இனி நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏசப்பாவுடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் நீங்க உணர்ந்து பாருங்க. நிச்சயம் உங்களுக்குள்ள பயமும் இருக்காது, எந்த காரியத்தை குறிச்சும் கலங்கி போக மாட்டீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நேர்த்தியாக சரியாக அவர் செய்து தருவார். உங்களுக்காக எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவார். அவர் உங்களோட கூட இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a wonderful day.